கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே பிரேயர் டைம் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 யோவான் 1:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அதாவது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்னு ஏன் சொல்லப்பட்டுள்ளதுன்னா, இந்த உலகமும் உலக காரியங்களும் ஒரு நாள் அழிந்து போம். அழியாத ஒன்று தேவ அன்பு மட்டுமே. அது மட்டுமல்லாமல் உலகில் உள்ள மனிதர்கள் மேலே நாம் காட்டுற அன்பு கூட நிலையானதல்ல. மனிதர்கள் மனசு மாறிடுவாங்க. எல்லாத்துக்கு மேலே நாம் நேசிக்கிற உலக பொருட்களும் ஒரு நாள் அழிந்து போயிடும். நம்ம எல்லாருடைய அன்பை விடவும் ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா தமது சொந்த குமாரனை உலகில் அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு பார்க்கிறோம். ரெண்டாவதாக நமக்காக சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்த அன்பு. இதை உண்மையாய் உணர்ந்து விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் இதை உணர முடியும். அப்போது உலகத்தில் வாழுறோம். உலக காரியங்களிலிருந்து எப்படி விலகி வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல பிரியமானவர்களே. உலகப்படியாக நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கக்கூடிய மற்றும் நம்மை தீட்டுப்படுத்தும் காரியங்களில் நாம் விலகி இருக்க வேண்டியது முக்கியம். நாம் உலகத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் அவரை திருப்பி சிலுவையில் நாம் அறையிறதுக்கு அது சமமானது. எக்ஸாம்பிளாக இப்போது ரொம்ப நமக்கு பிடிச்சவங்களுக்கு நாம் ஒன்று பண்ணும்போது அது பிடிக்காதுன்னா நாம் அதை திருப்பி கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஏன்னா நாம் அவங்கள நேசிக்கிறோம். அது மாதிரி தான் ஆண்டவரை உண்மையாக நேசித்தால் ஆண்டவரை துக்கப்படுத்தும் காரியங்களை நாம் செய்ய மாட்டோம். நமது ஆண்டவரிடத்தில் நமது அன்பு எவ்வளவு அதிகமாக இருக்குதோ நாம் அவ்வளவு பாவத்தையும் உலகத்தில் நம்மை தீட்டுப்படுத்தும் காரியங்களையும் விட்டு நாம் விலக வேண்டும். அப்படி விலகும்போது நம்மை ஆண்டவர் அதிகமாக நேசிப்பாங்க. நிறைய பேர் ஆண்டவர் பேசினாங்க, தரிசனம் தந்தாங்க, எங்களை வழி நடத்தினாங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? நீங்களும் இப்படி உங்கள் அன்பை ஆண்டவர் மேலே அதிகப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் இது போன்ற மாற்றங்கள் உண்டாகும். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாங்க, உங்கள் கூட பேசுவாங்க, தரிசனங்கள் தருவாங்க. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.